வணக்கம் நண்பர்களே. இப்ப நாம வந்து அ 41வது அதிகாரத்த நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கல்லாமை அப்படிங்கிற அதிகாரம். இந்த அதிகாரத்துல வந்து 2 குறள்கள் நாம பார்த்துட்டோம். அடுத்தால வந்து 3வது குறள். 3வது குறள் என்னன்னா, கல்லாதவரும் நனிநல்லர் கற்றார்முன் சொல்லாது இருக்கப் பெறின். இப்ப பாருங்க வந்து அ கல்லாதவர்களை புகழ்வது போல வள்ளுவர் இதுல பேசுறார். கல்லாம இருக்கிய பரவாயில்லப்பா, நீங்களும் உங்களை பற்றியும் ஒன்றும் சொல்ல முடியாது, நல்லதுதான் நல்லதுதான், கல்லாம இருக்கிறது நனி நல்லதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றார். கற்றவர்களை பற்றி சொல்லிக்கிட்டு வந்தவர், கல்வியை பற்றி சொன்னவர், கல்லாமையை பற்றி சொல்லும் பொழுது முதல் 2 குறள்கள்லையும் அந்த கல்லாமை வந்து எப்படின்னு சொன்னவர், இப்போ வந்து 3வது குறள்ல அவர் என்ன சொல்றாரு பாருங்க. கல்லாதவரும் நனிநல்லர். கற்றாரும் சொல்லாது இருக்க. ஒரு இது ஒரு ஒரு வஞ்சக புகழ்ச்சி பண்ற கல்வி கற்கலையா, பரவாயில்லப்பா பரவாயில்ல, நனி நல்ல, அதான் நல்லதுதான் நல்லது. என்ன திடீர்னு வந்து கல்லாமையினுடைய தீமைகளை சொல்லிட்டு வந்த வள்ளுவர் வந்து கல்லாமை வந்து கல்லாதவரும் நனிநல்லர்னு சொல்றாரு. என்ன வள்ளுவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு போது, அதுல வந்து அவர் அவர் சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நுட்பமான அந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம கவனிக்கணும். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, கல்லாதவரும் நனிநல்ல கற்றாரும் சொல்லாது இருக்கப்பெறும். சில நேரத்துக்கு வந்து நாம வந்து கொஞ்சம் வாயை பொத்திக்கிட்டு இருந்தா கொஞ்சம் ரொம்ப நல்லது. எங்க போனாலும் ஏதாவது ஒரு கற்றவர்கள் சபைக்கு போறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நீ வந்து ஒரு கல்வி கற்றவனா இருந்தா நீ வந்து அந்த மேடையை எடுத்து நீ பேசலாம், விஷயங்களை சொல்லலாம். உன்னால வந்து முடியாத ஒரு கட்டங்கள், நீ வந்து இயல்பிலேயே வந்து கல்வி கற்களை உனக்கு பேச தெரியாது அப்படின்னு நினைச்சுன்னா, அப்பவும் கூட வந்து நீ கற்கவில்லை என்பது வந்து ஒரு பெரிய டிஸ்குவாலிபிகேஷன். இது வந்து உன்னை வந்து யாரும் கேலி பேசவோ அல்லது உன்னை ஏசவோ மாட்டாங்க. எப்போ அப்படின்னு ஆச்சுன்னா, பேசாம கற்றார் முன் வாய் பேசாம நீ இருந்தீன்னா உன்னுடைய அடக்கம், இது வந்து உன்னுடைய அடக்க பண்பு, நம்முடைய சபை எறிந்து நாம அடக்க ஒடுக்கமாக நடந்து உள்ள பழகியவனாக இருந்தால் அந்த கல்லாதவனும் கூட அவன் நல்லவன் தான், பரவாயில்ல. கல்லாதவனா இருக்கியா பரவாயில்ல, சபை தெரிஞ்சு ஒரு வாயை பொத்திக்கங்க. நீ ஒரு இடத்துல வந்து நீ போற, அதை வந்து நீ இப்படி ஒன்னும் சொல்லக்கூடாது, உன் வாயை திறக்க கூடாதுன்னா அங்க போய் நீ வந்து கேட்டுக்கிட்டு இருந்துகிட்டு பேசாம வரணுமே ஒழிய, நீயும் அங்க பேசணும்னு நினைச்சு உன்னுடைய இதுகளை கெடுத்துக்கிற.
அப்படி இருந்தாச்சுன்னா கல்லாத நீயும் ஒரு நல்லவன் தான். அப்போ எப்படி சொல்றாரு பாருங்க. அப்போ அந்த அடக்கம், அந்த ஒரு ஒரு பண்பு, அந்த ஒரு சபையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு அடங்கி போவது. நம்ம நம்ம பெரிய ஆளுன்னு தற்பெருமை பண்ணாத அளவுக்கு இருந்து அவன் ஒரு அடக்கமுடையவனாக இருந்து விட்டால் அவன் அவனை பற்றி யாருக்கும் தெரியாது. வந்து ஐயா நீ சில நேரத்துக்கு ஐயா நீங்க பேசுறது வச்சுக்கிறது யாரும் சொன்னா முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்துட்டு போயாச்சுன்னா சரி ஆளுக்கு இவ்வளவுதான் சரக்கு போல என்ன ஒரு தினத்துக்கு இதெல்லாம் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் இல்லாம நீ அந்த இதுல போய் இருக்கிறதையும் நீ கெடுத்து உன்னுடைய புகழை நீ கெடுத்துக் கொள்ள கூடாது. அவர் பாட்டுக்கு அவரு வாயை திறக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு அப்படின்னு அவன் பாட்டுக்கு அவர் போயிட்டார். உன்னை பற்றி யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்டதுதான் நீ இருந்த. அது ரொம்ப நல்லது. பாருங்க எப்படி கல்லாமையை பற்றி சொல்ல வந்தவர் இந்த இடத்துல என் கல்லாமையை அவர் சொல்றாரு. ஆனா அந்த கல்லாமை நீ அதோட கற்றவர்கள் சபையில நீ பேசணும்னு எத்தனிச்சதாங்க. நீ வாய் மூடி மௌனமாக இருந்து பாட்டுக்கு நீ போயிட்டீங்கன்னா உனக்கு அப்ப உனக்கு நல்லதுதான், அது பாராட்டு தான். அப்ப நீ நல்லவன்னு சொல்லலாம். ஒரு நிலையிருந்து நீ செய்த அப்படிங்கிறதுதான் இந்த இடத்துல அந்த கல்லாமை ஒரு வஞ்சக புகழ்ச்சியாக அந்த கல்லாளர்களை சொல்றார். எந்த கட்டத்திலும் ஒரு மனிதன் தன்னை தெரிந்து தான் எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல பேசாம இருக்கணும். இருந்துட்டு நம்ம இருப்போம். இதுதான் நீ செய்ய வேண்டிய காரியம். சரி அடுத்தால என்ன சொல்றாரு? அதுவரை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.